Hi friends, welcome to Veni's kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு ஜார் எடுத்து அதுல தேவையான அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய் இல்லனா 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய பல் பூண்டு தோல் உரிச்சு போட்டுருக்கிறேன். பூண்டு சேர்த்தா கொஞ்சம் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா சட்னி செய்வதற்கான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஏன் சேர்க்குறேன்னா நல்லா மணமாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சட்னி கட்டியாக வேணும்னா தண்ணி எதுவும் ஊற்றிக்க வேண்டாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணியாக நான் சட்னி வச்சுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு கொதி வந்ததும் அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடலாம். மிக்ஸியில் தேங்காய் அரைச்சி சும்மா தாளித்து மட்டும் ஊற்றுவாங்க. யாரும் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடணும் அப்படிலாம் சில பேர் பண்ண மாட்டாங்க. பட் நான் அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.